நாடு இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்துல ஆட்சி செய்கிறவர் ஆகாப் ராஜா. ஆகாப்னு எழுதிக்கங்க. தேசம் இஸ்ரவேல், அங்கே ஆட்சி புரிகிறவர் ஆகாப். ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேர் வந்து ஏசபேல். ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேர் வந்து ஏசபேல். இந்த ஆகாப்புக்கும் ஏசபேலுக்கும் ரொம்ப உதவிகரமா இருந்தவன் ஒபதியா. உதவியாக ஹெல்ப், அந்த ராஜாவுக்கு மந்திரியாக இருந்து எல்லா வேலைகளையும், ராஜா சொல்ற எல்லா வேலையும் செய்கிறவன் ஒபதியா. இந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்தவர் எலியா. இவர்களுடைய காலகட்டத்தில் ஊழியம் செய்தவர் யார்? எலியா. நான் திருசம் இஸ்ரேல் ராஜாவுடைய பேர் வந்து ஆகாப். ராஜாவுடைய பேர் ஆகாப். அவங்க ராஜா மனைவி பேர் வந்து ஏசபேல். ஆகாப்புக்கு வந்து மந்திரியாக, அது வந்து பிஏன்னு சொல்லுவோம். அவருக்கு எல்லா விதத்திலும் அவர் எங்க போகணும் எங்க வரணும் அப்படின்ற அந்த திட்டத்தை போடுகிறவர் ஒபதியா. இவங்க காலகட்டத்துல தீர்க்கதரிசியாக இருந்தவர் எலியா. ஓகே, புரிஞ்சுதா? இவங்க காலகட்டத்தில் இருந்தது எலியா. என்ன நடந்தது அந்த அரசாங்கத்துல? என்ன நடந்தது? தேவன் எப்படி அங்க கிரியை செய்தார், அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் எல்லா இடங்களிலும் எப்படி எல்லாம் கிரியை செய்கிறார் என்றதை நம்ம பார்க்க போறோம். நன்றாய் கவனியுங்கள். அரண்மனை விசாரிப்புக்காரன் தான் இந்த ஒபதியா. அரண்மனை விசாரிப்புக்காரன். அரண்மனையை விசாரிக்கிறது, அரண்மனையில எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதா அப்படின்னு ராஜாவுக்கு நியூஸ் கொண்டு கொடுக்கிறது எல்லாமே ஒபதியா. ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, எலியாவும் ஒபதியாவும் சந்திக்கிறார்கள். யாரு? எலியாவும் ஒபதியாவும் சந்திக்கிறார்கள். ஏன் இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, ஆகாப் ராஜாவான உடனே, நன்றாக கவனிங்களா, ஆகாப் ராஜாவான உடனே ஏசபேலை இவன் திருமணம் செய்கிறான். ஏசபேல் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்துல இல்ல, அவங்க வேற தேசத்தை சேர்ந்தவங்க, வேற ராஜாவுடைய மகள். திருமணம் செய்த உடனே ஏசபேல் உள்ள வந்து என்ன செய்யறான்னா, இவளுக்கு நிறைய மந்திரம், பில்லி சுனியம், விபச்சாரத்தின் ஆவி எல்லாமே இவளுக்குள்ள இருந்தது. இத வந்து இஸ்ரவேல் தேசத்துல எப்படியாவது புகுத்த வேண்டும், விக்கிரகாரா பாகால் வணக்கத்தை இஸ்ரவேல் தேசத்துல கொண்டு வர வேண்டும் என்று இவள் பயங்கரமா வேலை செய்யறான். பயங்கரமா வேலை செஞ்சு 450 பூசாரிகளை, நல்லா கவனிங்கள், 450 பாகால் பூசாரிகளை ஏசபேல் ஏற்படுத்துகிறார். அப்புறம் இன்னொரு 400 பேர் வேற வேலை செய்யறதுக்கு, கோயில்ல வேற வேலை செய்யறதுக்கு 400 பேரை ஏற்படுத்துற. மொத்தம் 850 பேரை ஏசபேல் பாகாலுக்கு பணிவிடை செய்வதற்காக ஏற்படுத்துகிறார். அதற்கு ஆகாப்புனுடைய ராஜ்யத்தை இவள் பயன்படுத்தி கொண்டாள். ஆகாப் ஒண்ணுமே சொல்ல மாட்டேறான். ஏமா, நீ வேற தேசத்து பெண்ணு, நான் இஸ்ரவேல் ராஜா, இஸ்ரவேல்ல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எங்கள் தன் மனைவி சொல்றதுக்கெல்லாம் மாதிரி தலையாட்டி கொண்டு அவளை எதிர்க்கவும் இல்லை, அவளை வந்து எதுவுமே சொல்லல. பாகால் வணக்கத்தை கட்டவிழ்த்து விட்டாள். பாகால் வணக்கம் ஓஹோன்னு நடக்குது, விக்கிரக ஆராதனை பயங்கரமா நடக்குது, விபச்சார வேசித்தனெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கமே ஓகே கொடுத்துருச்சு, எல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா மக்கள் எப்படி இருப்பாங்க? இவ்வளவு சட்டம் போட்டு இப்ப இவ்வளவு கெடுபடியா இருக்கும் போதே திருத்த முடியல. அரசாங்கமே சொல்லுது யார் வேணாலும் எப்படி வேணாலும், எத்தனை பேர் யாரு கூட வேணாலும் எப்படி வேணாலும் போலாம், யாரு கூட வேணாலும் இருந்துக்கலாம். கவர்மெண்டே சொல்லிடுச்சுன்னா நீங்க யார மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? கம்ப்ளைண்ட் எடுக்காது. அதான் இவ செஞ்சுட்டா. ஏசபேல் ஸ்பிரிட், ஏசபேலுடைய ஆவி இதான் செய்தது. அதனால ஒரு நாள் எலியா தீர்க்க தரிசிட்டு ஆண்டவர் சொல்றாரு, டேய், அவன் தான் ராஜா, அமைதியா இருக்கிறான். உன்னை நான் ஏற்படுத்தினதுக்கு நோக்கம் என்ன? நீ ஒரு ஊழியக்காரன், தேசத்துல இவ்வளவு அருவருப்புகளா நடக்கிறது, இதெல்லாம் பார்த்து கொண்டு நீ சும்மா இருக்கிற. உன்னை அதற்காகவா நான் தீர்க்க தரிசியாக ஊழியக்காரனாக ஏற்படுத்தினேன்? நீ எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்றார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை யாராவது எடுங்க. 1 ராஜாக்கள் 18:1. ஆகாப்புட்ட வேலை செஞ்சாலும் அரண்மனை விசாரிப்புக்காரன் ஒபதியா ஆகாப்புக்கு வேலைக்காரன். ஆகாப்ட வேலை செஞ்சாலும் யாருக்கு பயப்படுகிறவனா இருந்தான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான். இப்ப எலியா கூப்பிடுறாரு ஒபதியாவை, இங்க வாடா, அரண்மனையில் என்னடா நடக்குது? சாமி, எங்க ராஜா ஆகாபு உங்களை தான் தேடிட்டு இருக்காரு.
எலியாவை எங்கன்னு தேடிட்டு கிடக்காரு. நீங்க எங்கதான் ஏன் போறீங்க? ஒருத்தன் வந்து சொன்னா, அவரை காணன்னு சொன்னதுக்கே அவனை போட்டு தள்ளிட்டாரு. என்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்க வரவன் காணன்னு நான் சொல்லணும். இதோ எலியாவை பிடித்து வந்து விட்டேன் என்று சொல்லுவேன். ஏன்னா தேசத்துல பஞ்சம் அதிகமா இருக்கிறது, மழை இல்லை. வாசிங்க அடுத்தது. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய ஊழியக்காரர்களை யேசபேல் என்ன பண்ணானா அடித்து கொன்றாள். இதை அறிந்த ஒபதி என்ன பண்ணானா கெபிக்கு 50 பேராக போட்டு இவர்களை பராமரித்து வந்தான். யார? தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய ஊழியக்காரர்களை. இதுதான் ஒபதியாவுக்கு. அவன் வீட்டு வேலைக்காரனா இருந்தாலும், அரண்மனை விசாரிப்புக்காரனா இருந்தாலும், அவன் தேவனுக்கு பயந்தவன். யேசபேலோ தேவனுக்கு பயப்படாதவள், பொல்லாத ராணி, பொல்லாத மனுஷி, பொல்லாதவள், இப்படி கொடுமைக்காரி. பேச்சுல மட்டும் இல்ல, கொலை செய்வதற்கு துணிகரமாக துணிகிறவள். யாரையும் விபச்சாரத்தில் விளைவைத்து விடுவாள், யாரையும் வேசித்தனத்தில் விளைவைத்து விடுவாள். தன்னுடைய பேச்சால் மயக்கக்கூடியவள் இந்த யேசபேல். எதையும் சாதிச்சிருவான். ஒரு ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படின்னா இவ போனாலே போதும், அந்த ராஜா இவனுடைய அழகை பார்த்து மயங்கிடுவான். அந்த அளவுக்கு மோசமானவள் இந்த யேசபேல். இது நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஹிஸ்டாரிக்கல் கொஞ்சம் தெரிஞ்சா பிரசங்கத்தை நமக்கு ஈஸியா நமக்கு புரியும். இதெல்லாம் நடந்திருக்கிறது. தேவன் எப்படி இதுல குறுக்கிட்டார் என்று. இப்ப ஒபதியாவை கூப்பிட்டு சொல்றாங்க, வா, நீ இவ்வளவு நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிற, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீ போய் ஆகாப் ராஜாட்ட சொல்லு, எலியா வந்திருக்கிறார்னு சொல்லுறா அப்படின்னு ஒபதியாட்ட சொல்றாரு. ஒபதியா 2 கையெடுத்து கும்பிட்டு, சாமி நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன்டா சொல்ல மாட்டேன்? நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் போய் சொல்லுவேன். அதுக்குள்ள உங்க ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி உங்களை தூக்கிட்டு போயிடுவாரு. அப்புறம் அவன் வந்து, எங்கடா எலியா எங்க இருக்கான்னு சொன்னேன், எங்கடா, இங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு நான் சொல்லுவேன். கடைசியில என்னையும் என்ன பண்ணிடுவான், ஏண்டா எனக்கு என்ன வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி தேட வச்சுட்டியான்னு சொல்லிட்டு என்னையும் கொன்றுவாயா. தயவு செய்து அது மட்டும் வேணாயா. சாக போகிறது, தண்ணி இல்ல, பஞ்சம் தேசத்துல பெருகி இருக்கிறது. அதனால இவனுங்க ஆகாப்பும் ஒபதியாவும் 2 பேர் பேசுறாங்க, நீ இந்த பக்கம் போய் எவ்வளவு தூரம் போய் தேடி தண்ணி எங்க இருக்குதுன்னு பாத்துட்டு வா, நானும் இந்த பக்கம் போய் தண்ணி எங்க இருக்கு பாத்துட்டு வர. 2 பேரும் வேற வேற திசையில பிரிஞ்சிட்டாங்க. அப்போது பிரிஞ்ச போதுதான் எலியா ஒபதியாவை சந்திக்கிறார். வாசிங்க பின்னாடி. எலியா ஒபதியா, இதுதான் இவங்க 2 பேரும் தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ நீ போய் ஆகாப்ட சொல்லு, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னா, இல்ல சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். எலியா வந்து ரொம்ப ப்ராமிஸ் பண்றாரு, நான் அப்பெல்லாம் ஏமாத்திட்டு போக மாட்டேன், வேணாம். ஆகாபை எலியா சந்திக்க உதவி செய்தவன், எல்லாமே நடக்கிறது. ஆனால் இந்த உதவிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது 10வது வசனத்துக்கு வாங்க. அப்படியே 10வது வசனம், அதே அதிகாரத்துல 10வது வசனம். யாருக்கு இவன் சொல்றான், ஐயா உங்களை தேடுறதுக்கு எல்லா ஊருக்கு ஆள் அனுப்பிட்டாரு, எங்கதான் இருந்தீங்க நீங்க? பஞ்சம் இவ்வளவு கொடுமையா இருக்கிறது, நீங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தேட தேட ஆட்களை அனுப்பினார். ஐயா எங்க போனீங்க? 11 யாராவது வாசிங்க. ஏன்னா உங்களை நம்ப முடியாது, திடீர்னு காணாம போயிடுறீங்க, திடீர்னு உலகமெல்லாம் உங்களை தேசம் எல்லாம் தேடி தேடி பார்த்தாலும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லும் போது எலியா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, வாசிங்க. இவ்வளவு பேச்சு பேசுறப்பா, நான் வந்து தேவன் சொன்னதுனாலதான் வந்திருக்கிறேன், நான் என்னை மறைத்து கொள்ள மாட்டேன், நீ போய் ஆகாப்ட சொல்லு, எலியா தீர்க்கதரிசி வந்து விட்டார் என்று சொல்லு. சொல்றது நீ போய் சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன், நீ போய் சொல்லுன்னு சொல்லும் போது அவன் ரொம்ப தயங்குறான். ஏன்னா அவன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்தவன் ரொம்ப தயங்குறான், நம்ம உயிருக்கு ஏதாவது வந்துருமோ. ஏன்னா ஆகாப்பை விட யேசபேலுக்கு அதிகமா பயந்தான். இவன் எலியாட்ட ஒரு விஷயமான காரியங்களை சொல்றான், ஐயா எங்க ராஜாவை கூட நம்பிடலாம், ஆனா ராஜாவுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவங்க ஏற்கனவே அதைத்தான் அவன் முன்னாடியே சொல்றான், யேசபேல் ஏற்கனவே நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்றுட்டா, இப்ப நானும் தேவனுக்கு பயப்படுகிறவன், இந்த மாதிரி சொன்னி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்குவாயா? ஈவு இறக்கமே இருக்காது யேசபேல்ட்ட. அப்ப யேசபேலுடைய ஆவி என்ன புரிஞ்சுன்னா, ஈவு இறக்கம் இல்லாத ஒரு ஆவி. இந்த ஆவி ரொம்ப மோசமானது, ஈவில் ஸ்பிரிட். ஈவு இறக்கமே இருக்காது, மோசமான ஒரு சூழ்நிலை. திரும்ப வாசிங்க, பின்னாடி வாசிங்க. அப்பொழுது
உபதியா போய் ஆகாபை சந்தித்து அதை அறிவித்த உடனே ஆமா, உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய், உண்மைதான் சொல்றியா? நீங்க வேற, அவர் அங்கதான் இருக்காரு, வாங்க. ஆகாப் எலியாவை சந்திக்கிறதுக்காக போறார். நன்றாக கவனிங்கள். எலியா தீர்க்கதரிசியே ஊரெல்லாம் தேடியும் காணோம். இப்ப கர்த்தரே அனுப்புறாரு, நீ போடா, நீ ராஜா கிட்ட போன காண்பின்னு சொல்றாரு. இவன் போய் உபதியா சொன்ன உடனே ஆகாப் ரொம்ப ரெடி ஆயிட்டான். போய் எலியாவை எப்படியாவது நான் பாத்துடணும், பாக்குறதுக்கு போறான். வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்ட போது என்ன சொல்றான்? ராஜா என்ன சொல்றான்? வந்து, டேய், இஸ்ரவேல இந்த தேசத்தை கலங்கம் பண்றதே நீங்க தாண்டா. இன்னைக்கு நம்மள இந்தியாவில் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க தாண்டா அந்த தேசத்தையே கெடுக்கிறது. மதம் மாத்தி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றீங்க? அல்லேலூயா சொல்ல வச்சு கெடுத்து விட்டீங்களடா, அந்த நாட்டையே கெடுத்துட்டீங்களா, எங்க பாரம்பரியத்தையே குலைச்சிட்டீங்களாப்பா. அப்ப எலியா என்ன சொல்றாரு? அதற்கு அவன், நான் தேசத்தை வந்து சீர்கேட்ட பண்றது நாங்கெல்லாம் கிடையாது. கர்த்தரின் கட்டைகளில விட்டு, நல்லா கவனிங்க, விக்கிரகத்தை பின்பற்றி விபச்சாரம் பண்ணி, ஆமா, நீயும் உங்க அப்பா வீடு உங்க கூட கூட்டாளினா இந்த தேசத்தை கெடுக்கிறதே நீங்க தான். நான் யாரை பார்த்து யாரு தேசத்தை கெடுக்கிறேன்னு சொல்றது? நாங்க தேசத்தை கெடுக்கிறோமா? ஹலோ, தேசத்தை கெடுக்கிறது யாரு? தேசத்துல அட்டூழியம் பண்றது யாரு? தேசத்துக்கு கெட்ட பெயரை கொண்டு வருகிறது யாரு? ஆகாப்பே, நீயும் உன் மனைவியும் தான். உன் வீட்டார் அனைவரும் தான் தேசத்துக்கு கெட்ட பேர் கொண்டு வந்துறீங்க. சும்மா ஏங்கிட்ட வந்துகிட்டு இந்த தேசத்தை கெடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் மதம் மாத்திட்டீங்க. யார பண்றது? நீங்க பண்ற விக்கிரக ஆராதனை, நீங்க பண்ற பில்லி சூனியா, நீங்க பண்ற விபச்சாரம், வேசித்தனதா தேசத்தில் என்னை கட்டவிழ்த்தோடப்பட்டிருக்கு. நீங்கள் அரசாங்கமே எல்லாத்தையும் செய்து, அதை விட்டுட்டு நீ மனம் திரும்புறதை விட்டுட்டு என்ன வந்து குறை சொல்ற அப்படின்னு எலியாவுக்கும் ஆகாப்புக்கும் அங்கே வாக்குவாதம் முற்றி கொண்டிருக்கிறது. ராஜா நிக்கிறாரு. ராஜாவுக்கு நிகராக எலியா நின்று பேசுறாரு. அடுத்து வாசிங்க. இப்பொழுது பூசாரிகளுக்கு டெய்லி சோறு போட்டு வளர்த்தா எசபேல் ஆவி என்ன தெரியுமா? கோயில் பூசாரிகளுக்கு சோறு போட்டு அங்கேயே சாப்பாடு கொடுத்து சம்பளம் கொடுத்து காசை கொடுத்து வளர்த்தெடுத்தாள். இந்த தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழித்து விட்டு பொல்லாத தீர்க்கதரிசிகளை உண்டாக்கி, பூஜாரிகளை உண்டாக்கி சோறு போட்டு எசபேல் பந்தியிலே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். எலியா கேக்குறான், எங்க தீர்க்கதரிசி எங்க ஊழியக்காரங்களாம் அடிச்சு துன்பப்படுத்தி ஜெயில போட்டு எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டீங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஓ மனைவி ஏசபேல் 450 பேருக்கு சோறு போட்டு வளர்க்கிறாள, அந்த எல்லா தீர்க்கதரிசி வர சொல்லு, எல்லா பூசாரிகளையும் கொண்டு வா. வாசிங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆகாப், இப்ப கவனிங்க, ஆகாப் கீழ்படிஞ்சு சரி எல்லாரையும் நான் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு வர வச்சா. எல்லா பூசாரிகளும் வந்துட்டாங்க. இப்ப எலியா ஒரு சவால் விடுறாடே, நீங்க எல்லாமே கர்த்தருக்கு விரோதமா செஞ்சிட்டீங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய ஊழியக்காரங்களை, நியாயமா உண்மையா ஊழியர் செய்து கொண்டிருந்தவங்களை கொலை பண்ணி ஜெயில போட்டு அடிச்சு துன்பப்படுத்தி போட்டு காருக்குள்ள வச்சு எரிச்சு எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டீங்க. தேசம் இன்றைக்கு தீட்டுப்பட்டு கிடக்கிறது. நீங்க எல்லாம் பூசாரிகள் தானே, பாகாலுடைய பூசாரிகள் தானே நீங்கள் எல்லாரும்? எஸ், ஆமா. கட்டை அடுக்குங்கள், அது மேல பலியை கொண்டு வந்து பலி கடா எதை கொண்டு வந்து வையுங்கள். அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம். நீங்கள் உங்க தேவன் பாகால் உண்மையான கடவுளா இருந்தா இந்த பலிபீடம் மானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த பலியை பச்சிக்க வேண்டும். அதுதான் சபதம். இவனுங்களை ஓகே சொல்லிட்டானுங்க. பார்க்கலாம், காலையில இருந்து ஆரம்பித்து மதியம் ஆகிறது, சாயங்காலம் ஆகிறது, கூப்பிடுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். எலியா சொல்கிறான், அவன் எங்கேயாவது வேற வேலையா போயிருப்பான். ரத்தத்தை எல்லாம் கிளைத்துக் கொள்ளுகிறார்கள், தங்களை அடித்துக் கொள்ளுகிறார்கள், சாமி வர வேண்டும் என்று சொல்லி. சாமி வரல. என்னென்னமோ மேஜிக் எல்லாம் பண்ணி பாக்குறான். நம்ம ஊர்ல மாதிரி உடுக்கெல்லாம் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உடுக்கா மேளம் ட்ரம் செட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு இடிச்சு பாக்குறாங்க. ஒன்னும் நடக்கல.
உடனே எலியா சொல்றான், டேய் நிறுத்துங்கடா, ஓரம்போ, எல்லாரும் ஓரம்போ. திரும்பவும் அந்த பலிபீடத்தெல்லாம் இடிச்சு விட்டு திரும்ப புதுசாக செப்பனிடப்பட்டு தண்ணி எல்லாம் ஊற்றி, தண்ணிய கட்டையில ஊத்தி, சுத்தியும் தண்ணிய ஊத்தி அவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். வாசிங்க வாசிங்க வாசிங்க. 2 நினைவாக நடப்பீர்கள், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால். நன்றா கவனிங்கள். தீர்க்கதரிசியுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். உங்களை ஏசபேல் என்ன பண்ணிட்டானா பாகால் வணக்கத்துக்குள்ள கொண்டு போயாச்சு. உங்களை நடத்துறதுக்கு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்றது மாதிரி 450 பேரை சோறு போட்டு வளர்த்து உங்களை பாகால் வணக்கத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு 450 பேரை இந்த ஏசபேல வளர்த்திருக்கான். இந்த 450 பேர் உங்களை வீடு விசிட்டிங் பண்ணி உங்களை வந்து ஆத்துமாதாயம் சந்திச்சு உங்களை எல்லாரையும் அந்த வணக்கத்துக்குள்ள கொண்டு போயிட்டா. நீங்க எந்த மட்டும் 2 நினைவாக குந்தி குந்தி நடப்பீர்கள். ஏசபேலுக்கு முன்பாக ஒரு தில்லான ஆள் எழும்பி எங்க தெய்வம் தான் தெய்வம்னு சொல்றதுக்கு உங்கள ஒரு ஆள் கூட இல்லையா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. 2 நினைவா வராத உள்ள, 2 நினைவா கர்த்தர் ஆராதிக்காத, ஒரே நினைவு கர்த்தரே தெய்வம். எனக்கு நன்மை செஞ்சாலும் செய்யாட்டாலும் கர்த்தரே தெய்வம். உங்களால சொல்ல முடியுமா கேட்கிறார் எலியா. உங்களால சொல்ல முடியுமா? பாகால்கிட்ட போன உடனே ஏசபேல பார்த்த உடனே நடிக்கிறீங்க. ஏசபேல நடிச்ச உடனே நானும் பாகால தான் கும்பிடுறேன்றீங்க. எலியாவாகி என்ன பார்த்த உடனே தோத்திரையா பிரைஸ் எல்லாம் சொல்றீங்க. எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, இல்லாட்டி ஓடிரு, ஓடு. பாகால் தான் உனக்கு முக்கியமா? போ. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. இப்ப சவால் விடப்படுகிறது. வாசிங்க அதுக்கப்புறம் வாசிங்க. ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்று சொல்லலை. இப்ப அவங்களால ஒண்ணு சொல்ல முடியல. ஏன்னா அந்த பக்கம் யார் நிக்கிறா? ஆகாப் ராஜா நிக்கிறான். சொல்றவனெல்லாம் அவன் நோட் பண்ணுவான். யாரா சொல்றீங்க? ஏசு தெய்வமா, ஏசு ஆண்டவரா சொல்லி பாரு. ஒண்ணுமே பேசல, அமைதியா நிக்கிறான். அடுத்து அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் நான் ஒருவன், என்ன ஒண்ணமோ, நான் ஒரு ஆள் தான் மீந்து இருக்கிறேன். எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டான், எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எல்லாம் இல்லை. இப்போ நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ, நல்ல பாகாலின் பூசாரிகள் 450 பேர் இருக்கிறார்கள். நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் மாத்திரம் நிற்கிறேன். அப்புறம் இப்போதும் 2 காளைகளை நிலத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு காளையை நீங்க வச்சுக்கோங்க. அதை சந்து சந்தாக வெட்டி நெருப்பு போடாமல் வைக்க கடவர்கள். அப்படியே செய்து நெருப்பு போடாமல் நீங்க உங்க தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும். தெய்வமே தெய்வமே என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார். என்ன சொல்லிட்டாங்க? நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை தான். அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம், நல்ல வார்த்தை. இப்ப உத்தரவுக்காக எல்லாரும் நிக்கிறாங்க. 450 பேர் ஒரு பக்கம், ஒருவன் மாத்திரம் ஒரு பக்கம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். என்ன எதிர்ப்பு வந்தாலும் இவன் ஒரு பக்கம் நிக்கிறான். 450 பேர். அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம். வாசிங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி, நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீங்க தான் வாய்ப்பு, நீங்களே அந்த சான்ஸ் எடுத்துக்கங்க. நீங்க முதல்ல உங்க சாமியை கூப்பிடுங்க. அடுத்து வாசிங்க. அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் அவர்களை வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எப்ப காலை தொடங்கி மதிய வரைக்கும் கூப்பிடுறாங்க. மதிய வரைக்கும் கூப்பிடுறான், கத்துறான். அதுக்கப்புறம்
பால் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பார்த்தான், மந்திரத்தை சொல்லி ஒன்னும் நடக்கல. இப்ப எல்லாம் டான்ஸ் ஆடுங்கடா சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடி பாக்குறாங்க. குதித்து நடனம் ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை இப்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேய், நல்லா சத்தம் போடுறா, நல்லா சத்தமா கூப்பிடு. அவன் தேவனாமே. அவன் ஒருவேளை அவன் தியானம் பண்ண போயிருப்பான், ஒருவேளை அவன் யோகா பண்றதுக்கு எங்கன்னா போயிருக்கலாம். அவன் இல்லைன்னா வேற ஏதாவது ஆபீஸ்க்கு போயிருக்கலாம், அலுவலகத்துக்கு போயிருக்கலாம். அவன் ஒருவேளை வெளியூருக்கு எங்கன்னா பிரயாணமா போயிருப்பான். அவன் ஒருவேளை தூங்குனாலும் தூங்குவான். அவனை ஒருவேளை எழுப்ப வேண்டியதா இருக்கும். உங்க சத்தம் பத்தாது, இன்னும் சத்தத்தை கூட்டு. அவர்கள் உரத்த சத்தமா கூப்பிட்டு வழக்கத்தின்படியே நல்ல ரத்தம் உடம்பை கீறிக்கொள். அடுத்த ப்ராசஸ் என்ன? உடம்பை தங்கள் கத்திகளால் தங்கள் உடம்பை கீறிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். கத்திகளாலும் ஈட்டிகளாலும் கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு சன்னதம்னா மந்திரம், அந்தி பலி செலுத்த சன்னதம்னா மந்திரம், மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா, நல்லா கவனிங்க, இப்பதான் ஒரு ஜெபம் எடுக்கிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் விளங்க பண்ணும் கர்த்தாவே, இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் எல்லாவற்றையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரையும் நக்கி போட்டுட்டு ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம். போதும் போதும் போதும். எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு நான் ஒருவன் மாத்திரம் நான் மீந்திருக்கிறேன், 450 பேர் அங்க நிற்கிறேன், நீங்க செய்தெல்லாம் செய்து பாருங்கள். அக்னியினால் உத்தரவு கொடுக்கிறது எல்லாம் தேவன் அக்னியினால் உத்தரவு கொடுத்து எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. இவங்கெல்லாம் பிரமிப்பா பாக்குறாங்க. ஜனங்கள் இப்பொழுதுதான் கர்த்தர் தெய்வம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தரை தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நம்ம செய்கிற ஊழியத்துல நம்ம யாருக்காவது ஜெபம் பண்ற ஜெபத்தின் மூலம் அற்புதங்களை மட்டும் செய்வார ஒழிய நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? பேய் பிடிச்சிருக்கிறதா, பிசாசு பிடிச்சிருக்கிறதா, பில்லி சூனிய மந்திரத்தினால் அகப்பட்டிருக்கிறார்களா, கொண்டு வாருங்கள். ஒரு பைசா செலவில்லாமல் ஜெபத்தினால் தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவன் சவால் விட்டான். சவால் விட்டது மாத்திரமல்ல, பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் தப்பித்து ஓடுவதற்கு எல்லாம் வழி தேடி கொண்டிருக்கும் பொழுது இவன் சொல்கிறான், ஜனங்களே அவர் எல்லாரையும் பிடியுங்கள், ஒருவனையும் விடாதிருங்கள். எல்லாரையும் 450 பேர் பிடித்தான். ஒரு பள்ளத்தாக்களை கொண்டு போய் மொத்த பேரையும் காலி பண்ணிட்டான். ஆகாப் நடுங்கி போய் நிற்கிறான். நன்றாய் கவனிங்கள், ஆகாப் நடுக்கத்தோடு நிற்கிறான். ஆகாப்புக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன் குதிரையின் மேல ஏறி நேர வீட்டுக்கு போறான். ஆகாப் வீட்டுக்கு போன உடனே ஏசபேல் எதிர்கொண்டு வருகிறார். என்னங்க ஒரு மாதிரி பதட்டமா வருவீங்களா? என்ன உள்ளவா, சில விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். என்ன சொல்லுங்க? நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டல, அதே மாதிரி எலியா தீர்க்கதரிசி வந்து வானத்திலிருந்து அக்னியை இறக்குற தெய்வம் தான் தெய்வம் சொன்னா, நம்ம பசங்க எல்லாம் கூப்பாடு போட்டு கூப்பிட்டு பார்த்தானுங்க. பாகால் வரவே இல்லை. அவன் என்னை கேளு 2 வார்த்தை தான் சொன்னா, தேவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி எல்லாத்தையும் பச்சிட்டு போட்டாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? நீ சோறு போட்டு வளர்த்திய பூசாரி 450 பேரையும் கொண்டு போட்டான். இவளுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நல்ல புருஷன் நடந்த எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டான் போய். ஏன்னா ஒப்பிக்கலன்னா இவனுக்கு இவ்வளவு அடி. போனையா அங்க என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லியா வரிசையா மொத்தத்தையும் ஒப்பிச்சுட்டு அமைதியா நிக்கிறார். ஏசபேல்
எலியாவுக்கு கொலை மிரட்டல் விடுகிறாள். டேய் எலியா, என் பூசாரிகளுக்கு நீ செஞ்ச மாதிரி நாளைக்கு இந்நேரத்துல உனக்கும் செய்யப்படும். உன் ஜீவன் உன் உடம்புல இருக்காது. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யேசபேல் எலியாவுக்கிட்ட ஆள் அனுப்பி அவங்களுடைய 450 பேருடைய பிராணனுக்கு செய்தது போல நாளை இந்நேரத்தில் மிரட்டல் விடுகிறாள். மிரட்டல் மிரட்டல். ஒரட்டு மிரட்டுக்கெல்லாம் நாங்க பயந்துரும் நினைச்சா? மிரட்டல் விடுகிறாள். நாளைக்கு இந்நேரத்துல உனக்கு நான் செய்வேன்னு சொல்றார். இத கேட்ட உடனே இவ்வளவு வல்லமையான பாஸ்டர் டபக்குன்னு சோர்ந்து போயிட்டாரு. பலூனை நல்லா புஷ்ஷுன்னு ஊதிட்டு லைட்டா பின் வச்சு குத்துனா புஷ்ஷுன்னு போய் அது மாதிரி ஆயிடுச்சு. சோறு வந்துருச்சு எலியாவுக்கு. ஏப்பா, ஆகாப்புக்கு முன்னாடி வீரவாசனை பேசின, அக்னியை இறக்குனவன், சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போனவன், அப்பமும் எல்லாம் பண்ண முதல் அற்புதத்தை செஞ்ச பெரிய பாஸ்டர் தீர்க்கதரிசி போய் ஆகாப் மனைவி சொன்ன யேசபேல் சொன்ன வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் நான் சாக போகிறேன், நான் என்ன பண்றேன்? வாசிங்க, அடுத்து வாசிங்க. அவன் அது தெரிந்த போது இஸ்ரேல் இந்த நாட்டை விட்டு யூதா தேசத்துக்கு போய் அவன் வனாந்தர ஒரு நாள் தூரம் நடந்து போய் ஒரு சூரியச்செடியில உட்காந்து என்னப்பா நேத்து தானப்பா வீரவாசனம் எல்லாம் பேசின, நேத்து தானே சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்த, அப்புறம் திங்கக்கிழமை ஆனவனா என்ன சோர்வாகி போச்சு. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது பாருங்க. நல்ல சந்தோஷமா பேசி ஆராதிச்சுட்டு வாக்கு தத்தத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு நல்ல சந்தோஷமா ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது யாரோ சம்பந்தம் இல்லாத, அதுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே வேலைக்காரனை கூட்டு போய் இங்க நிக்க, டேய் நீ இங்கே நில்லு, யாராவது வந்தா சொல்லு, நான் ஒரு நாள் தூரம் போயிட்டு ஒரு சூழச்செடிகளை உட்காந்து என்ன சொல்றான், நான் சாக போகிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படிதான் இருக்குதா, நான் சாக போகிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? போதும், ஆமா என் உயிரை என்ன பண்றீங்க, எடுத்துக்கங்க, போதும் 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 சாமி, உன் கூட வாழ்ந்தது போதும், உன் பிள்ளைகளுக்கு நான் சோறாக்கி போட்டது போதும், உன் கூட குடும்பம் நடத்தினது போதும், உன் கூட குப்பை கட்டினது போதும், என் உயிரை கேட்கிறோமா, சொல்றோமா? இந்த சோர்வு நமக்குள்ளே வருகிறதா? அதுக்கு முன்னாடி பார்த்த நல்ல பேய ஓட்டி ஊழியத்தை செஞ்சு நல்ல வல்லமையா ஊழியம் செஞ்சு ஜெபம் பண்ணிட்டு நல்லா ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போனா அங்க போன போதும் சாக போறேன், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது என் வீட்டாரை பார்க்கலாம், நான் என் வீட்டுக்காரங்க என் வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்க்கலாம், நான் நல்லவனே கிடையாது. என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், நான் நல்லவனே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சூறச்செடி கீழே ஒரே ஒரு எல்லாத்தையும் பேசிட்டு டப்பங்கன்னு கண்ணை மூடி தூங்கிட்டாரு, படுத்து கொண்டான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு. நல்லா கவனிங்க, நம்ம எவ்வளவுதான் சோர்ந்து போய் யாருடைய வார்த்தையை கேட்டு மிரண்டு போய் பயந்து போய் நம்ம போய் மூளையில உட்கார்ந்து சோர்ந்து போய் அப்படி படுத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு கவலையோடு இருக்கும்போது தேவன் விடுகிறவர் அல்ல. ஒரு எலியாவுக்கு ஒரு தூதனை அனுப்பி தைரியப்படுத்தினது போல நமக்கும் ஒரு தூதனை அனுப்பி தைரியப்படுத்துவார். எழுந்திரு, எழுந்திரு, சாப்பிடு, விழித்துக்கொள், இதோ சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் இருக்கிறது, உணவு உட்கொள், நீ இன்னும் செய்ய வேண்டிய வேலை மிகப்பெரிய வேலை என்று தட்டி எழுப்புகிறதை நான் பார்க்கிறோம். எல்லாருக்கும் சோறு வரதான் செய்யும், சோறு வரும். மிகப்பெரிய ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சுட்டு ஆகாப்புக்கு முன்பாக ஒரு ராஜ்யத்துக்கு முன்பாக சவால் விட்டு அக்னியை இறக்கினவர், அக்னியை இறக்கினவர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு விதமான சோர்வு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தட்டி எழுப்புறேன், எந்திரி, எந்திரின்னு சொல்லி தட்டி எழுப்புறார். 2வது முறையும் படுத்துக் கொள்கிறார். 19:5 வாசிங்க. போது தண்ணீரும் இருந்தது. அப்பொழுது அவன்
ஆமா, திரும்ப என்ன பண்ண, புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். இன்னும் சோர்வு போல திரும்பவும் படுத்துக் கொண்டான். இது ரெண்டாவது முறை. இப்ப ரெண்டாவது முறை நடக்குது. திரும்பி வர்றாரு தூதன் வந்து இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் புசித்து குடித்து நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ள போய் தங்கினான். எலியாவே, நல்லா கவனிங்க. சோர்வு மனுஷனுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் அப்பப்ப நம்மளை தட்டி எழுப்புறாரு. என்னடா சும்மா எப்ப பார்த்தாலும் சாக போறேன், போதும், என்னடா பெனாத்திட்டே இருக்கிற, என்னடா உனக்கு வேணும்ப்பா. நம்ம உலகத்தில் நடக்காத மாதிரி இவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை, இவனுக்கு மட்டும்தான் தேவை. என்னடா எலியா உனக்கு பிரச்சனை? இல்லையா, எங்க வீட்டார எல்லாரும் பார்க்கல, நல்லவன் கிடையாது. அச்சி வாய மூடு, நல்லவன் கிடையாது, இதே கிடையாது, சொன்னதே சொல்லிட்டு கிடைக்கிறா. என்னைக்குதான் நீ நல்ல வார்த்தை பேச போற? அக்கினியா இறக்குனைய, அங்க இருந்த தைரியம் உனக்கு இப்ப எங்க போச்சு? சும்மா சாக போறேன், சாப்பிட போறேன், தண்ணியை குடிச்சு படுக்கிற, கெபிக்குள்ள போய் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே வாடானா அங்கே படுத்து தூங்கிட்ட. என்னதான் உனக்கு பிரச்சனை? அப்பதான் ஆண்டவர் கேக்குது, உனக்கு இங்க என்ன காரியம், உனக்கு இங்க என்ன வேலை? ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? அடுத்து வாசிங்க. அதற்கு அவன் இப்ப சொல்ல ஆரம்பிச்சான். உனக்கு என்ன காரியம் கேட்டோன்னு சொல்ல ஆரம்பிச்சான். ஐயா, நான் உங்களுக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன் ஐயா. எல்லா ஜபத்துக்கும் போனேன், உபாச ஜபத்துக்கும் போனேன், மிஷினரி காணிக்க கொடுத்தேன், தசவமாக கொடுத்தேன், பாஸ்டர் மீட்டிங்னு சோறு போட்டேன், எல்லாமே செஞ்சேன் ஐயா. ஐயா, என்னை எப்படியாவது காப்பாத்துக்க, பக்தி வைராக்கியமா இருந்தேனே. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையே தள்ளிவிட்டு அவங்கெல்லாம் எல்லாரும் போயிட்டாங்க, நான் போகாம உங்களை கடைசி வரைக்கும் பின்பற்றி வந்தேனே. அததான் இவர் எலியா சொல்றாரு. உம்முடைய படிப்பிடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். ஆமா, எல்லாமே நடந்த போது நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேனே. ஏன் பிராணனையும் என் உயிரை எடுக்கிறதுக்கு பின்னாடியே துரத்துறானே, நான் என்ன பண்றது? இதுதான் எலியாவுடைய புலம்பல். என்ன பண்றது? எல்லாரும் என் உயிரை எடுக்கணும்னு தர்றாங்களே, என் உயிரை எடுக்கவா வந்தேன்னு கேக்குறாங்களே. திரும்பவும் வசனம் 11 வாசிங்க. அப்பொழுது அவர் சொல்றேன், திரும்பவும் கேட்கிற, இங்க உனக்கு என்ன காரியம்? திரும்ப சொல்றேன், என்ன கொல்ல பாக்குறார்கள். பார்த்தாலும் கொல்ல பாக்குறாங்க. ஏன் அனுமதி இல்லாம முடி கூட விழாதுரா. ஏன்டா சும்மா சாவ போறேன்னு உயிரை எடுத்துக்கிட்டு யார உன்னை கொல்ல பாக்குற? உன் மேல கைப்பட முடியுமா? எப்படிப்பட்ட அதிகாரத்துக்குள்ள நீ இருக்கிற? சும்மா சாவடிக்க பாக்குறாங்க, கொல்ல பாக்குறாங்க, என்னையவே பேசுறாங்க. சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீ செய். 15 வாசிங்க. 15 அதே அதிகாரத்துல 11. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியா வனாந்தரத்துக்கு திரும்பி போ. நல்லா கவனி, உனக்கு ஒரு ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன். சும்மா சாக போறேன், ஏசபேல் சொன்ன வார்த்தை கேட்டு செத்துருவேன், நான் வந்து நல்லவன் கிடையாது, நான் ரொம்ப மோசமான இந்த டைலாக்கே விடாத. உனக்கு 3 ஊழியம் வச்சிருக்கிறேன், 3 ஊழியம் உனக்கு வச்சிருக்கிறேன். அந்த ஊழியத்தை நீ செய், நீ தான் செய்யணும். நான் சொல்றேன், நம்ம எவ்வளவுதான் சோர்வுக்குள்ள போனாலும் நம்ம அப்பா நம்ம மேல அவ்வளவு பாசமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, பாசமுள்ளவரா இருக்கிறார். ஒரு விட்டுட்டு போயிடலாம், இங்க விட்டுட்டு போயிடலாம், ஊழியமே நீ வேணாம், இப்படி எல்லாம் நம்ம புலம்பிக் கொண்டிருந்தாலும் உனக்கு இன்னும் 3 ஊழியம் இருக்கு. இன்னும் 3 மினிஸ்ட்ரி உனக்காக இருக்கிறது. என்ன ஊழியம்? ஆசகேல சீரியாவின் மேல அபிஷேகம் பண்ணு, எகுவ இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உனக்கு பதிலாக தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இந்த 3 ஊழியத்தை நீ தான் செய்யணும். 3 ஊழியத்தை நீ தாண்டா செய்யணும். நீ செய்யாம உன்னை நான் எடுக்க மாட்டேன், நீ செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி போறாரு, திரும்பவும் தேவன் அவரை பலப்படுத்தி அனுப்புறாரு. போய் ஆசகேலையும் எகுபையும் எலிசாவையும் அபிஷேகம் பண்ணி எல்லா வேலைகளும் செய்து முடிச்சுட்டு இப்போ எலியாவுக்கு உதவியாக எலிசா ஊழியம் செய்ய வந்துட்டாரு. ஊழியம் செய்ய வந்தோடனே ஹெல்ப்பா இருக்கிறாரு.
தேவன் எலியாவை எடுத்துக்கொள்ளுகிற நேரம் வருகிறது. எலிசா பின்னாடியே போறாரு. ஐயா ஐயா, என்னடா நீங்க செஞ்ச மாதிரி நானும் இந்த ஊழியத்தை செய்யணும், இன்னும் கொஞ்சம் எனக்கா நல்லா ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்படியா? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தேன்னா என்னை விட ரெட்டிப்பான அபிஷேகம் உனக்கு கிடைக்கும், வா. விடவே இல்லை எலிசா, பின்னாடியே போறாரு. தேவன் ஒரு நாள் எலியாவை எடுத்துக்கொண்டார். அந்த சால்வையினுடைய தொங்கல் எலிசாவின் மேல விழுந்தது. எலிசா வல்லமையான ஊழியக்காரனாய் மாறினான். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஆகாப்பு ஏசபேலுடைய முடிவு என்ன? இப்போ ஆகாப்பு என்ன பண்றான் அப்படின்னா, நாபோத் என்கிற ஒரு மனுஷன் தோட்டம் வச்சிருக்கிறான், கொஞ்சம் தோட்டம், திராட்சை தோட்டம். இந்த ஆகாப் ராஜா என்ன பண்றான், நாபோத்திட்ட பேசி, டே என் வீட்டு பக்கத்துல இருக்கிறத உன் இடம் தோட்டம் அதை எனக்கு கொடுத்துரு, அதுக்கு பதிலா வேறொரு இடத்துல உனக்கு ஒரு இடத்த தரேன் அப்படின்னு நாபோத்திட்ட பேசுறான் ஆகாப். நாபோத் என்ன சொல்லிட்டான், ஐயா தயவு செய்து அதை மட்டும் கேட்காதீங்க ஐயா, அது எங்க முற்பிதாக்கள் கொடுத்தது, எங்க தாத்தம் பாட்டன் அவங்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்த சொத்து, அதை நான் கொடுக்க மாட்டேன், நீங்க எது நினைச்சுக்காதீங்க, ராஜாவா இருந்தா கூட நீங்க எது நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னான். ஒண்ணும் பண்ண முடியல. ஆகாப் என்ன பண்றான், போயிட்டு வீட்டுல உட்காந்து சோகமா பெற்றோரோட சோபால உட்காந்து சோகமா இருக்கான், சாப்பிடாம இருக்கான். ஏசபேல் வர்றாங்க, அவன் நான் ராஜா போய் அந்த இடத்த கொடுறான்னா கொடுக்க மாட்டான், என்னமோ டைலாக் எங்க தாத்தா சம்பாரிச்சது எங்க ஐயா சம்பாரிச்சதுன்றான், கொடுக்க மாட்டான். இவ்வளவுதானா பைத்தியம். சதி திட்டம் போட ஆரம்பித்தார். பொய் குற்றச்சாட்டை சுமத்தினால். நன்றாய் கவனிங்கள், பொய் குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? நாபோத் உபவாசம் இருக்கவில்லை, நாபோத் தேவனை மதிக்கவில்லை, நாபோத் ராஜாவையும் மதிக்கவில்லை. 3 குற்றச்சாட்டு. இஸ்ரவேலர்களுக்கு இந்த உபவாசம் சொன்ன உடனே அவங்களுக்கு ஹை லெவல்ல ஏறிடும். தேவனை மதிக்கலன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அவங்களுக்கு வேற மாதிரி ஆயிருது. தேவனுக்கு அப்புறம் ராஜாவையும் மதிக்கல அப்படின்னு சொன்ன உடனே வேற மாதிரி ஆயிடுச்சு. நாபோத் என்ன பண்ணாங்க, கல்லறிந்து கொன்னாச்சு. சுருக்கமா சொல்றேன், நேரம் இல்லாதனால. நாபோத்தை என்ன பண்ணாச்சு, கல்லறிஞ்சு கொன்னாச்சு. தீர்க்கதரிசிகளை காணோம், அவங்களுடைய சம்பவங்கள் எங்கேயுமே அங்க காணோம். அதுக்கப்புறம் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆகாப் ஏசபேல் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்க தேவன் எலியாவை திரும்பவும் எழுப்புறாரு. டேய், தேசத்துல அக்கிரமம் நடக்குதுடா, ஒருத்தனை அநியாயமா கொண்டுட்டாங்கடா, நாபோத்தை, உட்காந்துட்டு இருக்கீங்களே, போங்கடா போய் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கடா, 17வது வசனம். நாபோத்தை கொலை செய்து அவன் ரத்தத்தை பூமியில சிந்தி நாய்கள் வந்து நக்கினது போல உன்னையும் இந்த நான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு 3 ராஜாக்கள், யெகூ, எலிசா தீர்க்கதரிசி, ஆசகேல், இவர்கள் வந்து உன்னை எழுப்பி அவர்களும் உன்னை கொலை செய்வார்கள், நீ எதை செய்தாயோ அதே உனக்கு நடக்கும் என்று சொன்னான். மனைவி பேச்சை கேட்ட ராஜா முடிவில் 2 பேருமே கெட்டழிந்தார்கள். ஏசபேலும் கெட்டழிந்தாள், ஆகாப்பும் கெட்டழிந்தான். என்ன நடந்தது? ஆகாப் வந்து வளைந்து கொண்டார்கள். நீ செத்துருவே அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன நினைச்சானா, எலியா அப்படி சொல்றாரு, நம்முடைய ரத்தத்தை நாய்கள் தின்னுன்னு, இப்பயாவது மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறாரு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எலியாவை கூப்பிட்டு திரும்பி சொல்றாரு, டேய், அவன் கொஞ்சம் மனம் திரும்பி இருக்கிற மாதிரி தெரியுதுடா, கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. 27 29 வரையும் பாருங்க. அவன் தாழ்மையா நடந்து கொண்டான், கர்த்தர் மன்னித்தார். இவன் நாட்கள் நடக்காது, அவங்க பிள்ளைகளுடைய நாட்கள் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறாரு. ஆனா மனம் திரும்பல. சமயத்துக்கு ஏற்ற போல தன்னை நடிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் வந்தது, ஆகாப்பின் முடிவு. 34 39 தேவன் எலியா மூலம் சொன்னது நடந்தது. வாசிக்கிறீங்களா? ஆகாப்பு செத்து விட்டான்.
அவனை பட்டயத்தினால் கொன்று விட்டார்கள். போர் வீரர்கள் எல்லாம் போயிட்டு அந்த பட்டயத்தை தண்ணியில போய் கழுவும் போது நாய்கள் ஓடி வந்து அந்த தண்ணியில ஒன்று ரத்தத்தை நக்கினது. 22:34 வாசிங்க. ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் யுத்தத்துக்கு போறாங்க. ஆகாப் என்ன சொல்றான்? என்னை பார்க்கிறவன்லாம் என்னை கொன்றுவான், அதனால நான் வேஷம் மாறி வர்றேன், வேஷம் மாறி நான் யுத்தத்துக்கு வரேன். ஏன்னா இஸ்ரவேலின் ராஜான்னு தெரிஞ்ச உடனே என்னை போட்டுருவான். ஏன்னா நான் அவ்வளவு மோசமான வேலை, எல்லாத்தையும் மோசமா செஞ்சு வச்சிருக்கேன், பார்த்த உடனே கொண்டுருவான், நான் வேஷம் மாறி வரேன் அப்படின்னு சொல்லி வேஷம் மாறி போறான். அவன் என்ன சொல்லி அனுப்புறான்? டேய், வேற யார் மேலேயும் உன் கண் வைக்க கூடாது, நீங்க யாரதான் போக்கஸ் பண்ணணும், இஸ்ரவேல் ராஜா ஆகாப் மட்டும் தான் போக்கஸ் பண்ணணும். போர் சேவகர் கிட்ட நெருங்கி போறாங்க, கிட்ட நெருங்குது, படம் நெருங்குது. யூதாவின் ராஜா கிட்ட போறாங்க. அவன் சொல்றான், ஐயா நான் இல்லப்பா ஆகாப்னு சொன்ன உடனே அவனை விட்டுறாங்க. ஒருத்தன் யதார்த்தமா என்ன பண்றான்னா, கூர்த்தம் போகல அடிப்பண்டா, கண்டே பிடிக்க முடியல, வில்ல நானே ஏத்தி ஓ அல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னா குருட்டுத்தனமா அடிக்கிறான். கரெக்டா வில்லு போய் பாஞ்சு போய் அவன் சந்துகள் சந்தலா பூந்து போய் கரெக்டா ஆகாப் நெஞ்சில பட்டு ஆளு காலி. எதிரிய குருட்டுத்தனமா அடிச்சாலும் கர்த்தர் கிரியை செஞ்சிருவாரு. நமக்கு வழியே தெரியல, ஆகாப் செத்துட்டான். ஆகாப் செத்தான். ஆகாப் செத்த உடனே அவனை அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாம் நடந்தது. இப்ப ஏசபேலுடைய முடிவு, ஏசபேலுடைய முடிவு. ஏசபேல் ஒரு நாள் என்ன பண்ணா, எகு அபிஷேகம் பண்ணப்பட்ட எகு ராஜாவாயிட்டான். ராஜாவாயிட்டு அவன் அந்த தெருவில் வரும்போது ஏசபேல் என்ன நினைக்கிறா, எகு இந்த வழியா வருகிறான், ஆகாப் செத்துட்டான். ஆகாப் செத்து பல வருஷம் ஆச்சு, 6 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப எகு ராஜ்யம். எகு வரும்போது எகுவை தன்னுடைய வலைக்குள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மையிட்டு சிங்காரித்து ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறாள். இவனை எப்படியாவது ஆகாப் இருக்கிற இடத்துல எகுவை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுதான் இவருடைய நோக்கம். பொல்லாத ஆவி. எகு அந்த வழியா போகும்போது அந்த ஜன்னல்ல பாக்குறாரு, யாரோ ஒரு பெண்மணி எட்டி எட்டி பாக்குறாங்க. இவ கேக்குறா, அவள் யார்? கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அவதான் ஆகாபுடைய மனைவி ஏசபேல், அவளை ஒரே தூக்கி ஜன்னல் வழியா வெளியே தள்ளுங்கடான்னு சொல்றான். ராஜாவாயிட்டார்ல, இப்ப என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். அதே மாதிரி கூட இருந்தவங்க எல்லாம் ஒரே காலும் கைமா பிடிச்சு அங்க இருந்து தூக்கி ஏசபேல ஜன்னல் வழியா கீழே தள்ளிடுறாங்க. தரையோட தரைய வந்து மோதி மண்டவோட தனியா, கை தனியா, கால் தனியா பிச்சுட்டு போயிடுச்சு. எகு சொல்றான், அவளை போய் பாருங்கடா, என்ன ஆச்சுன்னு பாருங்க. போய் பார்க்கறதுக்குள்ள நாய் இழுத்துட்டு போயிடுச்சியா. எலியா சொன்னது நடந்ததா? எலியா சொன்னது நடந்தது. ஏசபேலின் முழு குடும்பமுமே இல்லாமல் போயிற்று. அதோட மாத்திரம் இல்ல, ஆகாப்புக்கும் ஏசபேலுக்கும் ஒரு மகள் இருந்தால், அவ பேர் அத்தாலியாள். அத்தாலியாள் தன் அம்மாவோடைய வளர்ந்து 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 இவளும் யூதா ராஜாவாகிய ஒரு ராஜாவா கல்யாணம் பண்ணி அம்மா என்ன பண்ணாலும் அதே இவளும் பண்ணா. அத்தாலியாள் அவளுக்கும் சாவு எப்படி இருந்தா, அம்மா எப்படி செத்தாலோ அதே மாதிரி அத்தாலியாவளும் செத்தாள். நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு முரட்டுத்தனமாக வீராப்பாக நான் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் நான் செஞ்சு விடுவேன் என்று சொல்லுகிறவருடைய முடிவை பார்த்தீங்களா? துணிகரமாய் பேசுகிறவருடைய முடிவை பார்த்தீங்களா? நல்ல முடிவா? நல்ல மரணமா? நாயும் பூனையும் நரிகளும் இழுத்து கொண்டு போகிற சரீரத்தை பறவைகள் வந்து பச்சித்து போட்டது. நன்றாய் கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவ தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஏசபேலை போல, ஆகாபை போல, அத்தாலியாலை போல நாம் இருக்கக்கூடாது. பொல்லாத குணம் நம்மளை விட்டு விலகி நல்ல சுபாவம், நல்ல குணங்கள் நமக்குள் வருவதாக.